கோயிலை பூட்டி வைப்பது சாமியை சிறை வைப்பதற்கு சமம் என வழக்கு ஒன்றில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் உத்தரபுரத்தில் முத்தாலம்மன் மற்றும் மாரியம்மன் கோயில்கள் உள்ளன. இதனிடையே 2014ஆம் ஆண்டில் இரு சமுதாயத்தினரிடையே பிரச்சனை எழுந்து கோயில் பூட்டப்பட்டது. இந்நிலையில் கோயிலை திறந்து நாள்தோறும் பூஜைகள் நடத்த அனுமதி கோரி உத்தரபுரத்தைச் சேர்ந்த ஜி பாண்டி என்பவர் வழக்கு தொடர்ந்தார். அதனை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் கோயிலை பூட்டி வைப்பது சாமியை சிறை வைப்பதற்கு சமம் என குறிப்பிட்டார். குற்ற வழக்கில் சிறையில் உள்ள கைதிகளுக்கு உணவு உட்பட அனைத்து அடிப்படை வசதிகளும் கிடைப்பதாக கூறிய அவர் இவ்வழக்கில் சாமிக்கு தேவையான பூஜை உள்ளிட்ட தேவைகள் கிடைக்கப் பெறவில்லை என்றார். வழக்கில் யாருக்கு உரிமை உள்ளதோ அவர்களுக்கு சாதகமான நடவடிக்கையை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்தது. கோயிலை திறந்து வழக்கம் போல் பூஜைகள் நடத்த அனுமதி வழங்கி உத்தரவிட்ட நீதிமன்றம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் சம்பந்தப்பட்டோர் மீது காவல்துறை நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவித்தது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி எந்த கோயிலையும் பூட்டக்கூடாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் 2வது நாளாக அவைத் தலைவருக்கும் எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கும் வார்த்தை போர் ஏற்பட்டதால் அவையில் பெரும் கூச்சல் குழப்பம் நிலவியது. மாநிலங்களவையில் பேசிய திமுக உறுப்பினர் திருச்சி சிவா முன்பு ஒருமுறை காங்கிரஸ் உறுப்பினர் ப. சிதம்பரத்திற்கு பதிலளித்த போது அவைத் தலைவரின் துணியில் வேறுபாடு இருந்ததை சுட்டிக்காட்டினார். அதேபோல சமாஜ்வாதி MP ஜெயா பச்சனும் அவைத் தலைவரை விமர்சித்தார். One day Mr. Chidambaram asked you how 267 notice was preceded by another motion. How can you do that? And you were agitated. Because how can you ask, how can you do that? Sir, I told them, it is not how can you do that? How can you do that, sir? It's only the tone that matters. When you are being, something happen, the same will apply to the LOP also, sir. Please, sir. பின்னர் பேசிய அவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தனது துணி பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ளுமாறு கூறியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். And you say my tone? No, she's given to you. No, you don't have floor now. No, enough of it. Enough of it. No, enough of it. You can't have it. You may be anybody. You may be a celebrity. You have to understand the decorum. No, nothing doing. Nothing. தொடர்ந்து அவைத் தலைவர் அதிகார துணையில் பேசுவதாக குற்றம் சாட்டி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இந்நிலையில் அடுத்தடுத்த ஒத்திவைப்புக்கு பிறகு மாநிலங்களவை கூட்டத்தொடரை திட்டமிட்டதற்கு ஒரு நாள் முன்னதாகவே முடித்து வைப்பதாக மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் அறிவித்தார். முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட வேண்டும் என மக்களவையில் பேசிய கேரள மாநில காங்கிரஸ் எம்பியால் தமிழ்நாட்டில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை பலவீனமாக உள்ளதாகவும் எனவே புதிய அணை கட்ட வேண்டும் எனவும் அண்டை மாநிலமான கேரளா நீண்ட காலமாக கூறி வருகிறது. ஆனால் தமிழ்நாடு அரசோ அணை பலமாக உள்ளதாகவும் அதனால் புதிய அணை கட்ட தேவையில்லை எனவும் திட்டவட்டமாக கூறி வருகிறது. இந்த நிலையில் மக்களவையில் பேசிய கேரள மாநில எர்ணாகுளம் தொகுதி காங்கிரஸ் MP ஹிபி ஏடன் புதிய அணை கோரிக்கையை வலியுறுத்தினார். To a very important matter regarding the state of Kerala. The 128-year-old Mullaperiyar Dam poses serious threat to the life and livelihood of 5 million people spread over 4 districts. Sir, this is a major concern of the people of Kerala. முல்லை பெரியார் அணையால் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் கூறினார். இவ்விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீரையும் கேரளாவிற்கு பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதே தங்கள் நோக்கமாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.